Welcome to everyone. Today 10th Maths exercise 3.16ல 4th sum பார்க்க போகிறோம். சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், draw the graph of y equal to x square plus 3x plus 2. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு கிராஃப் வரைய சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஈக்குவேஷனோட சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் வரையலாமா? அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸுன்ற வேல்யூவை நானாக எடுத்துக்கணும், அதான் நம்மளா. அப்போ பாருங்கள், நான் -4 -3 -2 -1 0 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது நமக்கு என்ன தேவை? எக்ஸ் ஸ்கொயர் தேவை. என்ன தேவை? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 16 9 4 1 0 1 4 9. அப்படியே எக்ஸை ஸ்கொயர் பண்ணி எழுதியாச்சு. அடுத்தது 3x. அப்போ 3யோட எக்ஸ் வேல்யூவை 1/1 என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். 3 4s are 12 -12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 3s are 9 -9 3 2s are 6 -6 then -3 0 3 6 9. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2வை ஆட் பண்ணணும். ஃபுல்லாக எழுதிக்கோங்க 2. அடுத்தது என்ன பண்ண போகிறோங்க? y கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு டேபிளர் காலம் வரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன வேல்யூ தேவை? எக்ஸ் ஸ்கொயர் 3x ப்ளஸ் 2 இது மட்டும்தான். ஓகேங்களா? இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். 16ல் 12 போயிடுச்சுன்னா 4 4 ப்ளஸ் 2 6 9 9 கேன்சல் ஆகிடும். தென் 2 6ல் -6ல் 4 போயிடுச்சுன்னா என்ன வருங்க? -2. தென் -2வும் -2 ப்ளஸ் 2வும் 0 ஆகிடும். தென் 0 ஆகிடும். 2 3 1 4 6 10 12 18 20. அவ்வளோதான். இப்போ டேபிளர் கலை அமைச்சிட்டோம். அடுத்து பாயிண்ட் எழுத போகிறோம். ஓகேங்களா? பாயிண்ட் எல்லாத்தையுமே எழுதியாச்சு. எழுதின பாயிண்ட்டை இந்த கிராஃபில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேல் எழுதணும். ஸோ எல்லாமே 1 1 இன்க்ரீஸ் ஆகிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். இதே வந்து அளவு திட்டம் தமிழில் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகுன்னு எழுதிக்கிறோம். ஸோ இப்போ அடுத்தது பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிடலாம். பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணால் ஒரு பேரபோலா கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? சால்வ் பண்ண போகிறோம். 2 ஈக்குவேஷனையும் வச்சு பண்ணலாங்களா? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. ஸோ இப்போ நான் மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் பண்ணால் எல்லா சைனையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 3xல் 2x போயிடுச்சுன்னா தென் எக்ஸு தென் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஒய். ஓகேங்களா? அப்போ y ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் ப்ளஸ் 1. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? திரும்பவும் ஒரு டேபிளர் காலம் எழுத போகிறோம். அப்போ எக்ஸுடைய வேல்யூ நம்மளே எடுத்துக்கலாம். -3 -2 -1 0 1 2 3 நம்மளே எடுத்துக்கிட்டோம். அடுத்தது எக்ஸ் தெரியும், 1 மட்டும் ஆட் பண்ணணும். இதனுடைய 1 1ன்னு எழுதிக்கிறோம். ஸோ எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஈஸியாக ஒய். ஸோ ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிளர் காலம் மாதிரி நம்ம அமைச்சிக்கிறோம். -3 1 ஆட் பண்ண என்ன வருது? -2 தென் -1 0 1 2 3 4. அடுத்தது நம்ம என்ன எழுதணும்? பாயிண்ட் எழுதணும். எழுதிடலாங்களா? பாயிண்ட் எல்லாத்தையும் எழுதியாச்சு. ஸோ அடுத்தது கிராஃபில் நம்ம என்ன பண்ண போகிறோங்க? பாயிண்ட் எல்லாத்தையும் குறிக்க போகிறோம். ஓகேங்களா? பாயிண்ட் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனச்சா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும் பாருங்கள். வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ இந்த பேரபோலாவும் இந்த ஸ்ட்ரைட் லைனும் எங்கே இன்சர்ட் ஆகுது?
எங்கே வெட்டுதுன்னு பாருங்கள், இந்த 1ல். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் -1. ஓகேங்களா? ஸோ அப்போ இதனுடைய சொல்யூஷன் என்ன எழுதலாம்? -1,0. ஓகேங்களா? ஏன்னா -1ல் தான் இது இன்டர்செக்ட் ஆகுது, அதாவது வெட்டுது. பரவளையத்தை இந்த நேர்கோடு எங்கே வெட்டுது? எக்ஸ் ஆக்சிஸில் இந்த -1க்கு நேராக. அதனால் -1,0. இதுதான் இதனுடைய சொல்யூஷன். உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்.